ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா லாக்கர் அலாட்மெண்ட் அப்படி ஒரு புது போர்ட்டல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி விரிவாக பார்க்கலாம். போர்ட்டல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த பிரான்ச்சில் லாக்கர் ஓப்பன் பண்ணணுமோ அந்த பிரான்ச், லாக்கர் டைப் இருக்குது. லாக்கர் டைப் ஏசிஎஃப்னு இருக்குது. இப்போ ஏஎக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் 2 லாக்கர் உங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டுது. சப்போஸ் எஃப் செலக்ட் பண்ணுறீங்க, சி செலக்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை. ஸோ இந்தமாரி லாக்கர் அவைலபிலிட்டியும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக்கரோடைய சைஸ் சார்ட் பாருங்கள். ஏயோடைய சைஸ், பியோடைய சைஸ் இதில் சார்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி லாக்கர் ரெண்ட், என்ன சைஸ் லாக்கருக்கு எவ்வளோ ரெண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஏபிசிடி போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து மெட்ரோ பிரான்ச்சஸ்க்கு, இது செமி அர்பன் ரூரல் பிரான்ச்சஸ்க்கு. இது தவிர்த்து சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் அக்கௌண்ட் வைஸ் ஹெச்என்ஐ கஸ்டமர் இவங்களுக்குலாம் லாக்கர் ரெண்டில் கன்செஷன் இருக்குது. ஸோ அதுவும் சேர்த்தே அப்ளை ஆகிடும், எதுவும் மேனுவல் கிடையாது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பாயிண்ட் வைஸ் எலிஜிபிலிட்டி போட்டிருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இந்தமாரி உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும், ஓகே கொடுத்துருங்க. உங்களுடைய 14 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி ஃபீல்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆகிடும். இப்போ டி லாக்கரில் வேக்கண்ட் வந்து க்ரீன் கலர்லேயும் ஃபீல்டு வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும். லாக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. இப்போ லாக்கர் டைப், பிரான்ச் நேம், சிப் ஐடி, லாக்கர் நம்பர் எல்லாமே செலக்ட் ஆகிரும். எவ்வளோ லாக்கர்னு நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணுறீங்க. 1 இயர்னால் பே பண்ணிக்கோங்க. 3 இயர்னால் அட்வான்ஸாக பே பண்ணிங்கன்னா சம் கன்செஷன் இருக்கும். அப்புறம் அக்கௌண்ட் ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி லாக்கர் ரெண்டில் பேங்க் ஆஃப் பரோடா மட்டும்தான் அந்த கன்செஷன் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லாக்கர் ரெண்டு அதில் டிஸ்பிளே ஆகும். இஷ்யூ டேட் நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டு. பின்கோடுன்னு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய சீக்ரெட் செக்யூரிட்டி கோட். நீங்கள் பிரான்ச்சுக்கு போகும்போது இந்த கோட் சொன்னால் தான் ஓப்பன் பண்ண முடியும். டேட்டாலாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போயிடுங்க. உங்களுடைய நாமினி நேம் எஸ் கொடுத்ததுனால இங்கே நாமினியோடைய டேட்டா கேட்கும். அந்த டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், ப்ரிவ்யூ ஸ்டேஜ், என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு ஜஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சா ஃபீல்டை என்ட்ரு பண்ணுற மாதிரி கேட்கும். கேப்சா ஃபீல்டை டைப் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கன்சென்ட் டு டெபிட் மை அக்கௌண்ட்டு, டிக்ளேர் தட் ஐ வில் செக்யூரிட்டி டெபாசிட் எப்படி, இது எல்லாமே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் போயிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாகவே லாக்கர் அலாட் ஆகிரும். இதிலேருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் அலாட் பண்ணிவிட்டு அந்த கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.